नाजरीन अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। उर्दू चैनल में आप तमाम का खैर मकदम है। रियासत तमिलनाडु के शहर वानम्बाड़ी में CAA, NRC और NPR को लेकर शाहीन बाग में जोश खरोश के साथ एहतजाज जारी है। वहां पर मौजूद मर्द ख़वातीन के जम गफीर से खिताब करते हुए तमिलनाडु के साबिक़ रुकन असम्बली और MMK के सदर प्रोफेसर जवाहरुल्लाह ने मरकजी हुकूमत की इस बात को झूठ करार देते हुए कहा कि CAA, NRC से मुसलमानों को कोई नुकसान होने वाला नहीं है। इन सियाह क़वानीन की वजह से मुसलमानों को कैसे परेशान किया जा सकता है, इस पर खुलकर रोशनी डाली। रियासत भर में जारी इस तरह के एहतजाजात को लेकर यह बात रखी कि अगर रियासती हुकूमत इन सियाह क़वानीन के खिलाफ असम्बली में करारदाद पास करे तो एहतजाजात वापस हो सकते हैं, वरना जारी रहेंगे। शहर वानम्बाड़ी में पुलिस की तरफ से शाहीन बाग एहतजाज में शरीक कायदीनों कारकुनान पर रोजाना नए नए केस दायर करने पर सख्त मजम्मत करते हुए कहा कि शहर वानम्बाड़ी के बहादुर लोग इन गीडर भपकियों से नहीं डरने वाले और ऐसे जुल्म के खिलाफ लड़ने की यहाँ एक तारीख मौजूद है। तो नाजरीन जुड़े रहिए आपके उर्दू चैनल से, हम फिर हाजिर होते हैं ताज़ा खबरों के साथ। ஒரு ஜனநாயக நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை உலகில் எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு 2 மாதங்களுக்கு மேலாக 75 நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அருமை சகோதரர்களே, இங்கேயும் மிரட்டாகவா தமிழ்நாட்டில் ஷாஹீன் பாகில் இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 400 ஷாஹீன் பாகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலிருந்து தொடங்கி தென்காசி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஷாஹீன் பாகில் எல்லா பகுதியிலும் நடைபெறுகின்றது, பெரும் நகரங்களிலும் நடைபெற்று வருகிறது. இதனால யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடிமக்கள் பதிவேடு ஆகிய மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. தமிழகத்தில் CAAக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக பல்வேறு வகையான போராட்டங்கள், தொடர்ச்சியான போராட்டங்களின் வழியாக நடந்து வருகிறது. இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் சில கேள்விகள் குறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய பதிலாக இல்லை. மத்திய பாஜகவின் அங்கமாக இருக்கக்கூடிய JDU, அதாவது நிதிஷ்குமார் ஆட்சி செய்யக்கூடிய பீகார் சட்டமன்றத்தில் NRCக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் NPR, NRC, CAAக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதுதான் தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்ற முன்வந்தால்தான் தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டங்களும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இல்லாவிட்டால் இந்த போராட்டங்கள் தொடரும்.